Hello, welcome to kalkiscookingchannel. இன்றைக்கி ஆலு கோபி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காலிஃப்ளவர் அதையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் தேவையான அளவு, இது 3 தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இது மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இது கரம் மசாலா 1 டீஸ்பூன். வாங்க இப்போ ஆலு கோபி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி குக்கரை எடுத்து அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், நம்ம டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் லைட்டாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதையும் இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆலு கோபி மசாலா ரெடி ஆயிடுச்சு.
நம்ம வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.